வணக்கம். நம்ம கடந்த காலத்தோட ஒரு பெரிய ரகசியத்தை அவிழ்க்க போறோம். தயாரா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாதாரண வரலாறு கிடையாதுங்க. ஒரே ஒரு பாறை ஒட்டுமொத்த கட்டிடக்கலையே எப்படி தலைகீழா மாத்துச்சுங்கிற ஒரு சுவாரஸ்யமான அலசல் தான் இது. சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல 100 வருஷமா எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு விஷயத்த ஒரு மன்னன் திடீர்னு நான் மாத்த போறேன்னு சொன்னா என்ன ஆகும்? வாங்க இந்த விஷயத்துக்குள்ளேயே ஆழமா போலாம். எடுக்கப்பட்ட ஒரு ஒற்றை முடிவு நம்ம தமிழ்நாடோட கட்டிடக்கலையையே எப்படி நிரந்தரமா மாத்துச்சுங்கிற அந்த மாபெரும் வரலாற்று மர்மத்தை இன்னைக்கு நாம அவிழ்க்க போறோம். பகுதி 1. கடந்த காலத்தை நோக்கிய ஒரு பயணம். இப்போ நாம ஒரு வரலாற்று ஆய்வாளரா மாறிடுவோம். விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற மண்டகப்பட்டு கிராமத்துக்கு போறோம். பிரதான சாலையிலிருந்து விலகி சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் தனியா நடந்து போகணும். அந்த அமைதியான தனிமையான பயணத்தோட முடிவுல பாறையில குடையப்பட்ட ஒரு இடத்துக்கு வெளியே நம்ம பிரம்மாண்டமா வரவேற்கிறது யாரு தெரியுமா? இந்த 2 மாபெரும் துவாரபாலகர்கள், அதாவது வாயிற்காப்பாளர் சிலைகள் தான். பாக்குறப்பவே நமக்கு சிலிர்க்கும். பகுதி 2. பழங்கால கல்வெட்டின் மர்மத்தை விளக்குதல். எந்த ஒரு வரலாற்று ஆய்வாளருக்கும் அந்த இடத்தோட ரகசியத்தை சொல்ற தடயங்கள் தான் ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம தேடும்போது ஒரு பெரிய க்ளூ கிடைக்குது. அங்க இருக்கிற பாறையோட முகப்பிலேயே செதுக்கப்பட்ட ஒரு முக்கியமான கல்வெட்டு அது. 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழமையான சம்ஸ்கிருத கல்வெட்டுங்க இது. தேவநாகர் எழுத்துல இருக்கு. இதை உருவாக்குனது யாருன்னா பல்லவ மன்னனான முதலாம் மகேந்திரவர்மன். இந்த கல்வெட்டு மூலமா நமக்கு தெரிய வர இன்னொரு விஷயம், இந்த மண்டகப்பட்டு குடைவரை கோயிலுக்கு இலக்சிதன் கோயில் அப்படிங்கிற பேரும் இருக்கு. இந்த கல்வெட்டோட தமிழ் அர்த்தத்தை மட்டும் கொஞ்சம் கவனிங்க. பிரம்மன், சிவன், விஷ்ணு ஆகியோர் கற்பணிக்கப்பட்ட கோயில். இரும்பு, மரம், செங்கல், சுதை இது எதையுமே பயன்படுத்தாமல் குடையப்பட்டது. இதுல நோட் பண்ண வேண்டிய ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? மன்னர் எதை வச்சு கட்டினாருன்னு சொல்லல, மாறா எந்தெந்த பாரம்பரிய பொருட்கள் எல்லாம் தவிர்த்தார் அப்படிங்கறத ரொம்ப பெருமையாவும் ஆணித்தரமாவும் சொல்லியிருக்கார். பகுதி 3. ஒரு தீவிரமான கட்டிடக்கலை மாற்றம். 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கட்டிடங்கள் எல்லாமே மரம், செங்கல், உலோகம், சுதை இப்படி ஈஸியா அழியக்கூடிய பொருட்களை வச்சுதான் கட்டினாங்க. மழையாலேயோ வெயிலாலேயோ அது சீக்கிரமே சிதைஞ்சிடும். ஆனா இந்த மண்டகப்பட்டு கோயில் முற்றிலும் ஒரு திடமால பாறையை குடைந்து உருவாக்கப்பட்ட அழியாத ஒரு மாபெரும் படைப்புங்க இது. சொல்லப்போனா கட்டிடக்கலை வரலாற்றுல இது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். இங்க நாம கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், வட தமிழ்நாட்டோட முதல் குடைவரை கோயில் இதுதான். அது மட்டும் இல்லாம கல்வெட்டுகள்ல வருஷம் குறிப்பிடப்பட்ட தமிழ்நாட்டோட மிக பழமையான கற்கோயிலும் இதுவேதான். ஒரு மனிதனோட உழைப்பு ஒரு தனி பாறையில எப்படி ஒரு நிரந்தரமான காவியமா மாறுச்சுங்கிறதுக்கான முதல் தருணம் இது. பகுதி 4. தொலைநோக்கு சிந்தனை கொண்ட மன்னர் மகேந்திரவர்மன். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் திட்டத்தை கனவு கண்டு அதை நிஜமாக்குன அந்த பிரம்மாண்டமான மூளைக்கு சொந்தக்காரர் யாருன்னு நம்ம பார்க்கணும். இந்த டெக்னாலஜி பாய்ச்சல் எப்போ நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? கிபி 590 இருந்து கிபி 630 வரைக்கும் தமிழ்நாட்டு ஆட்சி செஞ்ச பல்லவ மன்னரான முதலாம் மகேந்திரவர்மனோட காலத்துல தான் இந்த அசாதாரணமான விஷயம் சாத்தியமாச்சு. மகேந்திரவர்மனை குறிக்க இந்த கல்வெட்டுல விசித்திர சித்தன் அப்படின்னு ஒரு வார்த்தைய பயன்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா என்ன? ஆர்வமிக்க மனம் அல்லது புதுசா எதையாவது கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற சிந்தனைன்னு அர்த்தம். மன்னரோட இந்த தனிப்பட்ட ஆர்வமும் வழக்கத்துக்கு மாறா எதையாவது சாதிக்கணுங்கிற துடிப்பு தான் இந்த பாறை புரட்சிக்கு ஒரு நேரடி உந்து சக்தியா இருந்திருக்குங்கிறத இந்த ஒற்றை வார்த்தை நமக்கு அழகா உணர்த்துது. பகுதி 5. நவீன ஆய்வுகளுக்கான ஒரு மைல்கல். காலங்களை தாண்டி இன்னைக்கு நடக்கிற நவீன வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை ஆய்வுகளுக்கு இந்த இடம் ஏன் இன்னமும் ரொம்ப முக்கியமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பாறைக்குள்ளார பிரம்மன், சிவன் அப்புறம் விஷ்ணு இவங்க 3 பேருக்கும் தனித்தனியா 3 சன்னதிகள் குடையப்பட்டிருக்கு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அங்க இப்போ எந்த சிலைகளோ திருமேனிகளோ கிடையாது. இந்த மர்மம் தான் நம்மள மாதிரி ஆய்வாளர்களோட முழு கவனத்தையும் அந்த கட்டிட அமைப்பின் மீதே முழுமையா குவிக்க வைக்குது. கலையில இதத்தான் நெகட்டிவ் ஸ்பேஸ், அதாவது வெற்றிடத்தின் விதி அப்படின்னு சொல்வாங்க. சிலைகள் இல்லாத அந்த வெற்றிடம் தான் இந்த பாறையோட பிரம்மாண்டத்தையும் அதோட மூலத்தன்மையும் நமக்கு தெளிவா காட்டுது. எந்த புது பொருட்களையும் சேர்க்காம ஒரு பாறையை செதுக்கி அகற்றுவதன் மூலமா மட்டுமே உருவாக்கப்பட்ட இந்த இடம் அதனாலேயே வரலாற்று மாணவர்களுக்கு இன்னைக்கும் ஒரு மிகச்சிறந்த பாடமா அமைஞ்சிருக்கு. முடிவா உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டுட்டு நான் விடைபெறலான்னு இருக்கேன். உத்தமன்னனோட அந்த அதீத ஆர்வத்தால உருவான ஒரு பாடை சோதனை 1000 வருஷங்களை தாண்டி இன்னைக்கும் எந்த சேதாரமும் இல்லாம கம்பீரமா நிக்குது. அப்படின்னா கிபி 3000ஆம் ஆண்டுல நம்ம காலத்தோட கதையை சொல்ல எந்த நவீன கட்டமைப்பு இதே போன மிஞ்சிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இந்த ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு நம்ம அலசல முடிச்சுக்கலாம். தேடல்கள் தொடரட்டும்.